அழகர் வராரு குதிரையில. இப்ப திருவிழா நடக்குது மதுரையில. வணக்கம் நண்பா. அந்த சித்திரை மாசம் வந்துட்டாலே நம்மளுக்கெல்லாம் முதல்ல ஞாபகம் வர்றது மதுரை சித்திரை திருவிழா தான். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய திருவிழால ஒண்ணு சித்திரை திருவிழா. நம்மளுக்கு ஒரு வருஷமா அங்க போகணும்னு தான் ஆசை. ஆனா அதுக்கான நேரம் வாய்ப்பும் அமைய மாட்டேங்குது. அப்பதான் எங்க தாத்தா சொன்ன அந்த டயலாக் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னா, இல்லாத நினைச்சு வருத்தப்படுறத விட இருக்கிறத சந்தோஷமா எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. நம்ம இப்ப திண்டுக்கல்ல இருக்கோமா, திண்டுக்கல்லே பார்த்தீங்கன்னா, இந்த அபிராமி அம்மன் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, சித்திரை திருவிழா நடக்குது. தேர் திருவிழா. நம்மளுக்கும் ரொம்ப நாளா வந்து இந்த கோயிலுக்கு போணும், வீடியோ எடுக்கணும், சாமி கும்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா நம்ம சோம்பேறித்தனத்து காரணமால போகவே முடிய மாட்டேங்குது. சரி, இன்னைக்கு தானாவது வெறித்தனமா கிளம்பி போயிருவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தேர் திருவிழா. இதான் பார்த்தீங்கன்னா தேர் முட்டி. அதாவது இந்த இடத்துல தான் தேர் ஆரம்பிச்சு போகும். நம்ம வரக்குள்ள தேர் வந்து போயிருச்சு. நம்ம என்ன மினிஸ்டரா என்ன நமக்காக தேர் வெயிட் பண்றதுக்கு? அதனால நம்மளும் வேகமா தேரை போய் பிடிச்சிருவோம்டான்ட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா, வர்ற வழியில பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன தேராவும் நெறையா வச்சிருந்தாங்க. இதுக்கு பேர் வந்து சப்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்பரத்துல முருகன் ஏதோ வச்சிருந்தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தேர் போயிட்டு இருக்குது. இதுவுமே தேர் கிடையாது. இதுவும் ஒரு சின்ன சப்பரம் தான். அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சு ஒரு வழியா தேருக்கு முன்னாடி வந்துட்டேன். நமக்கு பின்னாடி இருக்கதான் தேரு. நல்லா உயரமான தேரா தாங்க இருக்குது. என்ன ஒண்ணு குறைனா, இவ்வளோ பெரிய தேருக்கு தகுந்த கூட்டம் தான் இல்ல அப்படின்னு சொல்லணும். இப்போ நமக்கு கிராமப்புறங்கள்னு பார்த்தீங்கன்னா, தேர் சின்னதா இருந்தாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா 8 பட்டி சீமையிலேருந்து மக்கள் வந்து வந்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இல்ல நமக்கு வந்து கிராமத்துல இருந்து வந்ததுனால இப்படி தெரியுதான்னு தெரியல. ஏன்னா இங்கே உள்ளவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கூட்டமா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, காவல்துறையும் பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்ட்டு உண்மையிலுமே அவங்க வந்து இந்த மாதிரி தேர் திருவிழாலாம் உண்மையான தெய்வமே அவங்க தான் அப்படின்னு சொல்லணும். அப்புறமாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, "நீ மதுரைக்கு போகலன்னு தானே வருத்தப்பட்ட, இந்தா அந்த மதுரைய இங்கே கொண்டுட்டு வரேன்" அப்படின்னு தேருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மீனாட்சி வேஷம் இருந்த ஒரு சின்ன பொண்ணு அழகா வந்துகிட்டு இருந்தாங்க. உண்மையிலுமே அத பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மதுரைக்கு போனா தான் இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருந்தேனா, இங்க வந்து போய் பார்த்தோம். அதே மாரி டிஜே பாட்டு, ட்ரப் செட்டு, மியூசிக்ன்னு ஒரே வைபா தான் இருந்துச்சு. ஆனா வந்து யாருமே வந்து ஒரு ஆட்டம் அந்த வைப்லயே இல்ல. எல்லாம் சும்மா அப்படியே நடந்தே தான் போயிட்டுருக்காங்க. இதே நம்ம ஊரா இருந்தா பயங்கரமா இருக்கும். நான் சொன்னது இந்த பாட்டி கேட்டுருச்சான்னு தெரியல. பாட்டி மட்டும் தனியா வைப்ல இருந்தாங்க. இந்த பாட்டிக்குனாவது கம்பெனி குடுக்கலான்ட்டு தான் நமக்கு தோணுச்சு. இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு புது இடம் இல்லையா? நம்மலாம் தனியா தான் வந்திருக்கோம். யாராவது பசங்களோட வந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அப்பதே இங்கிட்ட பார்த்தீங்கன்னா, இன்னொரு குட்டி ஒரு மீனாட்சி வந்துட்டு இருந்தாங்க. மொத்தம் வந்து 2 பேரு வேடம் செஞ்சிருந்தாங்க. 2 பேருமே சூப்பரா இருந்துச்சு. இதே மாரி நானும் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னுடைய குழந்தைக்கு மீனாட்சி கெட்டப்போ, பையனா இருந்தா நம்ம கருப்பசாமி கெட்டப்போ போகணும்னு ஆசை. முதல்ல அது கல்யாணம் நடக்கணும், அது வேற விஷயம். அது எதிர்காலத்துல நடக்குதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த டிஜே பாட்ட கேட்க கேட்க நமக்கு வந்து வைப் ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. இருந்தாலும் வந்து இங்க நம்ம கம்பெனிலன்றனால அமைதியா தான் இருக்க வேண்டியதா இருக்குது. சரி, போய் தேரனாவது இழுக்கலாம்னு பார்த்தா வந்து நம்ம அப்படியே டியூட்டி கிளம்புற மாரி வந்துட்டோம். செருப்போட வந்துட்டோம். செருப்பு போட்டுட்டு தேர் இழுக்க நமக்கு மனசு வர முடியுது. அதனால தேர் இழுக்க முடியல. சாமி மட்டும் கும்பிட்டு வந்தாச்சு. தேர் இழுக்கிறது பார்த்தீங்கன்னா, 2 சைடு இருந்து பார்த்தீங்கன்னா, இவங்களே கை கோர்த்து ஏதோ செயின் மாரி வச்சிருக்காங்க. இதுக்கு இங்கிட்டு யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு. உண்மையிலுமே இது நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து சாமி பார்க்க போறேன்ட்டு வந்து தேர்ல மாட்டிக்கிட்டோம்னா, அது வேற விபத்துக்கு உள்ளாயிரும். அதே மாரி இந்த தேர்ல பார்த்தீங்கன்னா, சிவபெருமானும், அம்பாளும் வந்து ஒண்ணா தான் வந்து மக்களுக்கு காட்சி குடுக்குறாங்க. அதாவது கணவன் மனைவியா சேர்ந்து தான் வந்து காட்சி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிலோட வரலாறு வந்து ரொம்ப பெருசு. இது ஆனா அத பத்தி நெறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ சொல்றேன், எனக்குமே தெரியாத ஒரு விஷயம். நான் வந்து இங்க யார்ட்டயும் இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இங்க உள்ளவங்க யாரும் பழக்கமும் கிடையாதா. அதனால வந்து போக போக தெரிஞ்சுக்கும். அதே மாரி வந்து இந்த தேர் திருவிழாலலாம் ஒண்ணு குடுப்பாங்க. அதாவது இந்த மோரு, பானகம் அது இதுன்ட்டு. இங்க பார்த்தீங்கன்னா, பாட்டில்ல குடுக்குறாங்க. இத பார்த்தா நமக்கு வந்து நம்ம நார்த்தாமலை தேர் திருவிழா தான் ஞாபகம் வருது. அங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஜக்குல ஊத்தி ஊத்தி குடுப்பாங்க. பாட்டில்லாம் குடுத்தா கட்டுப்படி ஆகாதுன்னு அந்த அளவுக்கு மக்கள் இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா பாட்டில்ல குடுக்குறாங்க. வாங்கி குடிச்சோம். செம்மையா இருந்துச்சு. இது வந்து பானகமா இல்ல என்னான்னு தெரியல. ஆனா நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து தேர் திருவிழாலாம் வந்தீங்கன்னா, கண்டிப்பா யார் எது குடுத்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரு பக்தியோட தான் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் குடிச்சதுக்கப்புறம் எனர்ஜி வர மாரி பையில வந்து வைப்ரேஷனுக்கு வந்துட்டாய்ங்க. சரி, இவங்க 2 பேருனாவது வைப் பண்றாங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டா, இங்கிட்டு நான் இருக்கேன்டா அப்படின்ட்டு வயசுக்கும் ஆடுற ஆட்டத்துக்கும் சம்மந்தமே இல்ல. வயசுங்கிறது வெறும் நம்பர் தான் அப்படின்றத நிரூபிக்கிற மாரி நம்ம ஐயா பார்த்தீங்கன்னா, துண்ட எடுத்து சுத்திட்டு பயங்கர வைப்லயே இருந்தாரு. இதெல்லாம் பார்க்கையில சரி அப்படியே போக ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு தோணி இருந்துச்சு. இங்கிட்டு பார்த்தா நம்ம மீனாட்சி அம்மா வந்து நடந்து நடந்து கால் வலிக்குது, என்னைய தூக்கிட்டு போங்கடா அப்படிங்கிற மாரி வந்து தூக்கிட்டு வந்தாங்க. உண்மையிலுமே வந்து ரொம்ப அழகா இருக்குங்க. குட்டியா மீனாட்சி கெட்டப் போட்டோனே ரொம்ப அழகா இருக்கு. இத பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான பேர் இந்த மாரி பண்ணியிருப்பாங்க. இங்கிட்டு டாடா ஏசில வச்சு பார்த்தீங்கன்னா, ஏதோ குடுத்துருந்தாங்கன்ட்டு என்னான்னு போய் பார்த்தீங்கன்னா, அந்த விசிறி மட்டைங்க இதெல்லாம் பார்க்கல பழைய நினைவுகள் தான் வருது. பழைய காலத்தில வந்து வெயில் காலத்தில வந்து வேர்க்கும். அப்பலாம் மின்சாரம் இல்லன்ட்டு இந்த மாரிலாம் குடுப்பாங்க. அதே மாரி இப்பயும் குடுக்குறாங்க. இதில பார்த்தீங்கன்னா, அந்த வெண்கல சிலையில வந்து முருகப்பெருமான்னு நெனைக்கிறேன். அவங்கள வந்து சின்ன சப்பரத்துல வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. இங்க மொத்தம் எத்தன தேர் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன சின்ன சப்பரமா நெறையா வந்துட்டு இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பெரிய தேர் வந்துட்டு இருக்கு. அதே மாரி நம்ம தமிழர்களுடைய ஒரு பண்பாடான ஒண்ண இங்க வந்து பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா, தப்பு அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது வந்து இப்ப என்னதான் கேரளா ட்ராப்பு அது இதுன்னு வந்தாலும், இந்த
தேருனா தேருக்கு முன்னாடி டப் அடிக்கிறது தான் நம்ம ஆதி தமிழர்களுடைய வழக்கம். நமக்கு இவங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. இத குடுக்குறீங்களாண்ணே நானும் அடிக்கிறேன்னு கேட்டேன். இல்லப்பா தம்பி அதெல்லாம் அடிக்க கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் திரும்ப வந்தாச்சு. நம்ம பையலு வந்து திரும்ப அந்த வைப்லயே இருந்தாய்ங்க. பரவால்ல இவங்கனாவது இவ்வளோ கூட்டத்த வந்து பொருட்படுத்தாம ஆடுறாய்ங்கன்னு நெனைக்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள இளைஞர்கள் முக்காவாசி பேர் என்ன நெனைக்கிறாங்க, கூட்டத்தில ஆடுறதெல்லாம் கிஞ்சுடா இதெல்லாம் போயிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சின்ன பாட்டு போட்டாலே போதும் பயலுக எல்லாம் வந்து வைப்ரேஷனுக்கு வந்துருவாய்ங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா நமக்கு மதுரை பக்கம்ல ரொம்பவே பொறாமையா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம தேனிசை தென்றல் தேவா சாரோட அந்த ஒத்த பாட்டு இருந்தா போதும் ஒட்டுமொத்த மதுரையும் ஆட ஆரம்பிச்சுருவாய்ங்க. ஊருக்கு 10 பேர் ஆடுறதே இப்போலாம் பெரிய விஷயமா இருக்கையில, ஒரு ஊரே 10 நாள் தொடர்ந்து ஆடுதுன்றதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாரி இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ்ல ஏதோ குடுத்துருந்தாங்க. இது பேரு தான் பானகம்னு நெனைக்கிறேன். கலர் ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்குது. அப்புறம் குடிச்சு பார்த்தா தான் தெரியுது. இதுவும் பானகம் கிடையாது. வேற ஏதோ ஒண்ணு. இப்பலாம் வந்து பானகம் நெறைய இடங்கள்ல குடுக்குறதில்ல. ஆனா, அதுவும் நம்ம தமிழருடைய பண்பாடான ஒண்ணு தான். அந்த அந்த காலத்திலேயே பயன்படுத்தின ஒரு குளிர்பானம்னா, அது பானகம் தான். அத வந்து அதிகப்படியான பேர் வந்து திரும்பவும் கொண்டுட்டு வரணும் நடைமுறைக்கு. இப்போலாம் அந்த ஜூஸு அது இதுன்னு குடுக்குறத விட்டுட்டு, திரும்ப அந்த பானகம் குடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. முதல்ல அதுக்கு நம்ம குடுக்கணும். நம்மளே இதுவரைக்கும் எதுவுமே குடுத்ததில்ல. அது ரசியம். அப்புறம் திரும்ப அதே மாரி ஜூஸ குடிச்சுட்டு இங்கிட்டு திரும்ப அந்த பாட்டு டிஜே கிட்ட வந்தாச்சு. பாருங்க டயர்ட் ஆகுறோம், ஜூஸ குடிக்கிறோம், திரும்ப இங்க வர்றோம், ஜூஸ குடிக்கிறோம். அப்படியே தான் போயிட்டு இருக்குது திருவிழா ஃபுல்லா. இன்னொன்னு திருவிழாவுக்கு எப்பவுமே தனியாவே போகாதீங்க. தனியா போனா அது திருவிழா மாரியே இருக்காது. திருவிழானா கேங்கா போனா தான் திருவிழா. என்னைய மாரி தனியா வந்து முகம் வாங்கிறாதீங்க யாருமே. நமக்கு இப்ப இங்க எந்த ஒரு கம்பெனி இல்லாதனால தான் நம்ம இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். எவனாவது கம்பெனி குடுத்தாங்கன்னா நம்மளும் செம்மையா வைப் பண்ணலாம். அதே மாரி நேரம் ஆக ஆக அந்த வைப் மெட்டீரியல் பயங்கரமா இருக்குது. எல்லாரும் வந்து ஆண்கள், பெண்கள்னு பார்க்க எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அத பார்க்கையில ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. ஒரு பயலுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பசாமி பாட்டு போட்டோனே சாமி வந்துருச்சு. அதனால சுத்தமா நிக்க முடியல. எடுத்துட்டு தாண்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நடுவுல நம்ம மீனாட்சி தாய நிக்க வச்சுக்கிட்டு சுத்தி வந்து டான்ஸ் பண்ணாங்க. இதெல்லாம் உண்மையிலே ஒரு ஆகுறதுக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் காத்திருந்தேன்னு சொல்லணும். ஆனா அந்த மீனாட்சி தாயோட அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா வந்து கூட்டத்தில யாராவது தவறுனா அவங்களும் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தை தானே அவங்க மேல யாராவது விழுந்துட்டாங்கன்னா ஏதாவது ஆயிரும்ன்ட்டு ரொம்ப பயப்படுறாங்க. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம். நாங்க இருக்கோம் அப்படின்னு சுத்தி உள்ள எல்லாரும் ஒரு மாரி வைப்புக்கு வந்துட்டாய்ங்க. பின்னாடி தேருக்கு வந்து அந்த டிஜே லைட் ஃபோக்கஸ் வச்சோனே அப்படியே தங்கம் மாரி ஜொலிக்குதுங்க. இங்க இருந்த ஒரு லைட்டு அங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு இப்போலாம் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா, இந்த தேருக்கு முன்னாடி இந்த டாடா ஏசில டிஜே வச்சுட்டு தான் பழக்கம். நம்ம ஊர்லேயுமே அதே மாரி தான் இருக்கும். அதே மாரி அந்த பேப்பர் ஷாட்லாம் வச்சாங்க நம்ம ஊர்ல. அதெல்லாம் மிஸ் பண்றோம் ரொம்பவே. இந்த வெளியூர் வாழ்க்கைனாலே கொஞ்சம் சங்கடமா தான் இருக்குது. அதனால முடிஞ்ச அளவு உங்க ஏரியா பக்கத்துல இந்த மாரிலாம் நடக்கையில போய் நல்லா ஜாலி பண்ணுங்க, வைப் பண்ணுங்க. நம்ம குட்டி பயலுக அது என்ன வாண்ணே நீ ஆடுன அப்படின்ட்டாய்ங்க. நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம என்னடா டான்ஸ் ஆடலாமா? இல்ல வேணாமா? அப்படின்னு ஒரே யோசனையா தான் இருந்துச்சு. சரி போ எவன் என்ன நெனச்சா என்ன? நமக்கு புடிச்சத நம்ம செய்றோம் அப்படின்ட்டு நம்மளும் வந்து நல்லா வைப் பண்ணோம். ஆனா அத வீடியோ தான் எடுக்க முடியல. ஏன்னா அந்த கூட்டத்துல நம்ம ஃபோன குடுத்துட்டு, அவிங்கள தேடிக்கிட்டே 1 மணி நேரம் அலைய முடியாது இல்லையா? அதனால வந்து யார்ட்டயுமே ஃபோன குடுக்கல. நம்மளும் நல்லா வைப் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா மணி ஆயிட்டே இருக்குது. நம்ம திரும்ப வந்துட்டு டியூட்டிக்கு வேற போணும். பிரேக் டைம்ல தான் வந்தேன். ஏன்னா இப்ப இதுக்காக வந்து நம்ம லீவும் போட முடியாது. அது இல்லாம லீவும் குடுக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். அதனால வந்து கரெக்ட்டா பிரேக் வந்துச்சு. அந்த பிரேக்ல பார்த்தீங்கன்னா, அந்த திருவிழா நடந்துச்சு. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இந்த திருவிழால இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மத்த நாள்லாம் பிரேக் இருந்துச்சுன்னா, ரூம்ல தெண்டமா ஃபோன் நோண்டிக்கிட்டே திரும்ப எந்திரிச்சு போவோம். ஆனா, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மணி நேரம் கேப்ல வந்து இந்த திருவிழாவ அட்டெண்ட் பண்ணது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா கேட்டீங்கன்னா, அந்த சொந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு அந்த திருவிழாவோட அருமை தெரியும். வெளியூர்ல இருக்கவங்களுக்கு தான் அத ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கையில இந்த மாரி எந்த ஊர் திருவிழாவா இருந்தா எல்லா ஊருமே நம்ம ஊர் தான் அப்படின்னு நெனச்சு கலந்துக்கிட்டு வைப் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம். அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. போற வழியிலயும் பார்த்தீங்கன்னா, மோர் பாக்கெட் குடுத்தாங்க. அப்படியே குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. வர்றப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா நீட்டா குளிச்சு கிளிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, வேர்த்து விறுவிறுத்து ஊத்துது அப்படியே கடந்துக்கிட்டு. ஒரு நல்ல ஒரு வைப் பண்ணேங்க. சொந்த ஊர்ல ஆடுறது கூட கொஞ்சம் கூச்சமா இருக்குமே தவிர, வெளியூர்ல வந்துட்டா நம்மள எவன் என்ன பார்க்க போறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துரும். நல்லா வைப் பண்ணேன். நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி திருவிழாலலாம் நல்லா கலந்துக்கோங்க. எவன் என்ன சொன்னான்லாம் பார்க்காம, உங்களுக்கு எது புடிச்சிருந்தாலும் அத நீங்க மனசார செய்யுங்க. வேர்த்து அந்தாங்க ஊத்துது அப்படியே. திரும்ப போயிட்டு குளிக்கவும் முடியாது. மணி ஆயிடுச்சா அப்படியே நேரா கோயிலுக்கு வேலைக்கு போயிற வேண்டியது தான். வேலைக்கு போறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. இந்த 10 நிமிஷம் கேப்ப என்னடா பண்றதுன்னு பார்த்தேன். அந்த தேர் திருவிழா நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதோடைய கோவில் தான் அந்த கோயிலு. கோயில் பேர் வந்து அந்த அபிராமி கோயிலு. அப்படியே அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போலான்னு பார்த்தா, நமக்கு முன்னாடி அங்க 10 பேர் இருக்காங்க. அப்படியே நம்மளும் அங்க இருந்துட்டு, சரி சாமி கும்பிட்டு போவோம் அப்படின்னு வந்துட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த சித்திரத்துல ஆரம்பிச்சப்பயே கொடியேத்துனப்பயே பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷன்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இந்த வழியா தான் நம்ம டெய்லி வேலைக்கு போவோமா, ஒரு ஒரு நாளும் போறப்ப எப்படா அந்த கோயிலுக்கு போறான்னு நெனச்சேன். இன்னைக்கு ஒரு வழியா வந்துட்டேன். என்னடா ஒரு கோயிலுக்கு போனத போயிட்டு இவ்வளோ பெரிய விஷயமா பேசுறியேடான்னு நீங்க நெனைப்பீங்க. உங்களுக்கு எப்படியோ தெரியல. நம்மளுக்கு வந்து இந்த கோயிலுக்கு போறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா, இந்த கோயிலுக்கெல்லாம் போனோம்னா, இன்னும் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். அது கோயில்னு மட்டும் இல்ல, சர்ச்சுக்கு போனாலும் சரி, மசூதிக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் இந்த மாரி புனிதமான இடங்களுக்கெல்லாம் போகையில நம்மளுக்கு உண்மையிலுமே ஒரு நல்ல அமைதி கிடைக்கும். நம்ம வந்து சென்னையில இருக்கையில நம்ம நண்பனும் சேர்ந்து நெறைய இடங்களுக்கு போயிருக்கோம். கோயிலுக்கு, சர்ச்சுக்கு இந்த மாரி இடங்களுக்கு.
மசூதிக்கு இது வரைக்கும் நம்ம போனதில்ல. அங்கே நம்மளை விடுவாங்களா அப்படின்னு தெரியல. அதனால் நானும் இது வரைக்கும் எங்கேயுமே போனதில்லை மசூதிக்கு. மற்றபடி கோவில், சர்ச்சு எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். ஏன்னா எம்மதம் நமக்கு சம்மதம் மாதிரி தான். அங்கேருந்து அப்படியே முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். இன்னமும் இந்த கோவிலில் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் நமக்கான நேரம் தான் இல்லை. இப்போ மணி வந்து ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் பிரேக் முடிஞ்சிச்சு. அதனால் வேலைக்கு கிளம்ப வேண்டியது தான். சரி வரட்டா நண்பா, வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.